வனத்துறை கெடுபிடியால் மலை கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட ஜிட்டாண்டஹள்ளி ஊராட்சி வச்சிரபள்ளம் கிராமத்தில் சுமார் 30 குடும்பங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். 5 தலைமுறைகளாக இவர்கள் இப்பகுதியில் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். அனாதீனம் புறம்போக்கு நிலமாக இருந்த இப்பகுதியை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வனப்பகுதியாக மாற்றப்பட்டதால் வனத்துறையினர் இவர்கள் விவசாயம் செய்யக்கூடாது என்றும் இவர்கள் வளர்த்த தென்னை மரங்களில் அறுவடை செய்யக்கூடாது என்றும் மிரட்டி வருவதாகவும், மேலும் குடியிருக்கும் வீடுகளையும் மாட்டுக் கொட்டகைகளையும் அப்புறப்படுத்த வேண்டுமென தொடர்ந்து பாலக்கோடு வனத்துறையினர் மிரட்டி வருவதாக தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் 5 தலைமுறையாக வசித்து வரும் வீட்டிற்கும் விவசாயம் செய்து வரும் நிலத்திற்கும் பட்டா கேட்டு கலெக்டர், எம்எல்ஏ, எம்பி என அனைவரிடமும் மனு கொடுத்தும் இதுவரை எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த கிராமமும் புறக்கணிப்பதாகவும், மேலும் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைப்போம் என தெரிவித்துள்ளனர். இவர்கள் தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்தும் எந்த ஒரு அதிகாரியும் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூட முன்வராதது மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தை வெளிக்காட்டுவதாக உள்ளது. கிராமத்தில் வசித்து வரங்க 3 தலைமுறையாக இது நாங்கள் வசித்து வரங்க. ஒரு 40 வீடுகளா. அது பார்த்தீங்கன்னாக்கல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இதுன்னு அனாதீனம் மேய்ச்சல் தரையாக இருந்தது. அப்போ இருந்த தாசில்தார் பார்த்தீங்கன்னாக்கல எப்படி மாற்றினாருன்னு எங்களுக்கு தெரியல. அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை மாற்றின காரணத்தினால ஃபாரஸ்ட்டுங்கெல்லாம் எங்களை வீடு காலி பண்ண சொல்லியும் இது நிலங்களை ஓட்டக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது, வச்சிருக்கிற மாங்காய் செடிகளில் மாங்காய் அறுக்கக்கூடாது, அதுக்கான சன்மானம் இது எங்களுக்கு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது நாங்கள் பலமுறை பட்டா வேணும், நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோங்க அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில். அதனால் எங்களுக்கு வீட்டு பட்டா வேணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்குறோம். கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கல எங்களுக்கு தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் முன்னே எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்தோம். யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ அதனால் இப்போ தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துட்டுருக்கு. அதனால் நாங்கள் எங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக கொடுக்குறோம். அப்படி அவங்க அதில் அக்செப்ட் பண்ணி ஏதாவது எங்களுக்கு ஒரு பட்டா கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கனாக்கல நாங்கள் ஓட்டு போகிறதுக்கு ரெடி. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். எங்களுடைய ஓட்டு உரிமைகளான குடியுரிமைகளான ரேஷன் கார்டு எல்லா பொருளையும் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிடுறோம். அவ்வளோதாங்க. பேர்னா வேடப்பன்.